நான் மீனா. இரவு 12 மணி ஆகிறது. என் கணவர் அருண் வேலை 8 மணிக்கு முடிந்துவிடும். பிறகு ஏன் லேட் என்று கேட்டேன். ஆபீஸில் ஓவர்டைம் பார்த்தேன். அதனால்தான் லேட் என்று அவன் சொன்னான். அவனுடைய கண்கள் என் மேல் படர்ந்தன. அவன் கை என் ரவிக்கையைப் பற்றி இழுக்க என்னென்ன என்று மென்மையான குரலில் கேட்டேன். நேற்று ரொம்ப நேரம் பேசினோம். இன்றும் வரை எனக்கு டயர்டாக இருக்கிறது என்றேன். ஏன் நேற்று சாப்பிட்டா என்று பசிக்காதா என்று அவன் கேட்டான். இன்று 9 மணி வரைக்கும் எனக்கு அப்படி எண்ணமே இல்லை. வர வழியில் ரோட்டு ஓரத்தில் லைட் அடித்துக்கொண்டு நின்றிருந்தார்கள். பொதுவா 10 மணிக்கு மேல் ரோட்டு ஓரமா நிற்பார்கள். அதில் ஒரு பொண்ணு மட்டும் சினிமா நடிகை மாதிரி அழகாக இருந்தாள். அவளிடம் எல்லாமே பக்குவமாக இருந்தது. என் கால் என்னை அறியாமலே பிரேக்குக்கு போனது. பக்கத்தில் போய் பார்த்தால் அரவாணி என்னையா சூட் தனிச்சிக்கிறியா என்று கேட்டாள். இல்லைங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று கிளம்பினேன். அவளைப் பார்த்ததிலிருந்து எனக்கு அதே நினைப்பாகவே இருக்கிறது. நாம் தான் ஒரு தேவதையை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா என்று அவன் என் நகையை இழுத்தான். நீங்கள் ஏன் அங்கெல்லாம் வண்டியை நிறுத்துகிறீர்கள்? நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வர வேண்டியதுதானே? ஏதோ ஒரு நினைப்புல நிறுத்திட்டேண்டி. அதனால்தான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல. சரி, ஆரம்பிக்கலாமா என்று அவன் பார்வை என் மீது மயங்கியது. முதல்ல முகமும் கை காலும் கழுவிட்டு வாங்க, உங்கள் அம்மா வேற லைன்ல இருக்காங்க என்று பேசத் தொடங்கினேன். என் அம்மா என்னம்மா நீங்க பேசுறதை எல்லாம் கேட்டேன். ஏன் மாப்பிள்ளையை சரியா கவனிக்கிறது இல்லையா? அதெல்லாம் டெய்லி கவனிச்சுக்கிட்டேதான் இருக்கேன். கைக்குள்ளேயே வச்சுக்கோ, வெளியில போக விட்டுடாதே. சரிமா, நான் பார்த்துக்கிறேன். ஏய் வாடி, எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நம்ம பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு இந்த வயசுலயும் அடங்குறாரா பாரு என்று என் அம்மா கத்திக் கொண்டிருந்தாள். என்னம்மா, அப்பா கூப்பிடுறாரா? ஆமா, அவருக்கு தினமும் மைதானத்தில் இறங்கி சுத்தம் பண்ணி விளையாடலன்னா தூக்கம் வராது. ஐயோ, தினமுமா மைதானம் தாங்குமா? என்ன பண்றது? வேற வழி இல்லையா, ஊரையே போயிடுவாரு. சரி சரி, நீ அப்பாவை கவனி, நான் என் வீட்டுக்காரரை கவனிக்கிறேன். அருண் பாத்ரூமிலிருந்து வெளியே வந்து சாப்பிடாமல் இருந்தான். பிறகு நான் சமையலறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். அருண் உள்ளே நுழைந்தான். என் அருகில் சென்று என் ரவிக்கையில் இருந்து வரும் வாசம் அவனை மயக்கச் செய்தது. அவன் கைகள் மெதுவாக என் தோளைத் தொட்டன. என்னங்க என்று மென்மையான குரலில் கேட்டேன். அவசரப்படாதீங்க, ரூமுக்கு வரேன். ரூம்ல நம்ம பையன் தூங்குறான். நீ சும்மா இல்லாமல் கத்துவா. அவன் எழுந்திருச்சுடுவான். அதனால சமையலறையே இன்னைக்கு படுக்கை அறையா மாத்திக்கலாமே என்று அவனது நெருக்கம் அதிகமானது. நானும் அவனுக்கு ஈடு கொடுக்க ஆரம்பித்தேன். அருண் அருண் என்ற சத்தம் என் இதழ்களில் இருந்து மென்மையாக வந்தது. அதைக் கேட்டுக்கொண்டு அவன் என் அருகில் இருந்தான். 3 மணி நேரம் இருவரும் அமைதியாக இருந்தோம். அதிகாலை உடல் சோர்வில் எழுந்தால் சுற்றியும் பார்க்கையில் நேற்று இரவு சமையலறையில் படுத்திருக்கோமா என்று சுயநினைவுக்கு வந்தேன். உடைகள் சிதறிக் கிடந்தன. அதை எடுத்து அணிந்து கொண்டேன். பிறகு வீட்டு வேலைகளைத் தொடங்கினேன். அருணும் எழுந்து ஆபீஸுக்கு கிளம்ப ஆரம்பித்தான். ஆட்டோவின் சத்தம் கேட்டது. நான் அவசரமாக மகனை பள்ளிக்கு தயார் செய்தேன். அருண் ஆபீஸுக்கு கிளம்பி வாசலில் எனக்காக காத்துக் கொண்டிருந்தான். நான் அருகில் வந்ததும் அவன் காதோரமாக நேத்து ஆரம்பிச்ச போதே இன்னும் போகலடி என்று என் இடுப்பில் சொருகியிருந்த முந்தானையே அவிழ்த்தான். என்ன பண்றீங்க, வேலைக்கு கிளம்புங்க என்று அனுப்பி வைத்தேன். அவன் கிளம்பிய சில மணி நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. போனவர் திரும்ப வந்துவிட்டாரா என்று யோசித்துக் கொண்டே கதவைத் திறந்தால் என் தம்பி விக்கியம் அவன் மனைவி பிரியாவும் வாசலில் நின்றிருந்தார்கள். வாடா தம்பி, பிரியா, முதல் தடவையா வீட்டுக்கு சொல்லாமலே வந்திருக்கீங்க. விக்கிக்கு பிரியாவுக்கும் திருமணமாகி 1 மாதம்தான் ஆகிறது.
இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டனர். என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரியாவை சுத்தமாக பிடிக்காது. வாங்க சாப்பிடலாம் என்று இருவருக்கும் உணவு பரிமாறினேன். என்னடா தம்பி, அப்பா மற்றும் அம்மாவிற்கு பிரியாவின் மீது கோபம் குறைஞ்சிச்சா? இல்லக்கா, அப்படியேதான் இருக்கு. எல்லாம் போக போக சரியாயிடும். நீ ஒன்னும் வருத்தப்படாத பிரியா. உங்க வீட்ல பேசுறாங்களா? இல்ல அக்கா. அங்கேயும் பிரச்சனையாதான் இருக்கு. விக்கி போன் பேசிக்கொண்டு வெளியே சென்றான். நான் பிரியாவிடம் கேட்டேன், உங்களுக்குள்ள எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எதை பத்தி பேசுறீங்க அக்கா? எல்லாம் உங்க விளையாட்டை பத்திதான். வெட்கப்பட்டு கொண்டே தலை குனிந்தாள். நல்ல செய்தி ஏதாவது இருக்கா? அதுக்குள்ள எப்படி அக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தீங்க? 2 வருஷமா அக்கா. அந்த 2 வருஷமும் நீங்க எதையும் பண்ணிக்கலையா என்று நான் கேட்க, அவள் 2 வருஷத்துல ஒரு 5 தடவை என்று வெட்கத்தோடு கூறினாள். அதற்கு நான், அப்ப 5 தடவை, இப்போ ஒரு 10 தடவைக்கு மேல் போயிருக்குமா என்று கேட்க ஆம் என்றாள். அப்போ அதுக்கான பலன் கிடைச்சிருக்கணுமே. ஏன் இன்னும் நீ உண்டாகல தெரியலையே அக்கா என்று பிரியாவின் முகம் மாறியது. சரி சரி தம்பி வரான், அப்புறமா பேசலாம் என்று நான் சைகை காட்டினேன். அருண் உள்ளே வந்ததும், அக்கா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா தம்பி? எனக்கு திடீர்னு டெல்லிக்கு டிரான்ஸ்பர் கொடுத்திருக்காங்க. நான் உடனே போய் ஆகணும். வர எப்படியும் 3 மாசத்துக்கு மேல ஆகும். உடனே பிரியாவை கூட்டிக்கிட்டு போக முடியாது. நம்ம வீட்லயும் பிரச்சனை, அவ வீட்லயும் பிரச்சனையா இருக்கு. நம்ம அம்மாவும் அப்பாவும் இவளிடம் சரியா பேச மாட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் உன்கிட்ட விட்டுட்டு போகலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ என்னக்கா சொல்ற? என்னடா தம்பி திடீர்னு இப்படி சொல்ற? இங்க இருக்கறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் நல்லபடியா பாத்துப்பேன். ஆனா உங்க அத்தான் கிட்டையும் கொஞ்சம் கேட்கணும். நீ சொன்னா என்ன அத்தான் மறுக்க போறாரு? மறுக்க மாட்டாரு. இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லடா? நீ வேணும்னா ஆபீஸ்ல கேட்டு பார்க்க வேண்டியதுதானே. இப்பதான் கல்யாணம் ஆச்சு. திடீர்னு அவளை 3 மாசம் தனியா விட்டுட்டு போனா அவ ரொம்ப கஷ்டப்படுவா. எனக்கு புரியுதுக்கா. வேற வழி இல்லை. இன்னைக்கு மதியம் எனக்கு ட்ரெயின். அதான் இங்க விட்டுட்டு அப்படியே போயிடலாம்னு வந்தேன். என்ன இன்னைக்கு கிளம்புறியா? ஆமாக்கா, அவளை பார்த்துக்கோ ப்ளீஸ் அக்கா என்று விக்கி கூறினான். சரிடா தம்பி, நான் பார்த்துக்கிறேன் என்று நான் ஒப்புக்கொண்டேன். சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, மாடிக்கு போய் துணி எடுத்துட்டு வந்துறேன் என்று நான் மாடிக்கு கிளம்பினால் விக்கி சமையலறையில் அவளை இறுகக் கட்டிக் கொண்டிருந்தான். அந்த தருணத்தில் நான் உள்ளே வந்ததும் இருவரும் விலகினார்கள். தம்பி, தப்பா எடுத்துக்காத. கவனிக்காம வந்துட்டேன். பரவாயில்லக்கா, அவளை பத்திரமா பார்த்துக்கோ என்று கிளம்பினான். நான் பிரியாவிடம் வந்து, இந்த வீடு உனக்கு புதுசுதான். போக போக சரியாயிடும். சரிவா, ரேஷன் கடைக்கு போயிட்டு வரலாம் என்று அழைத்தேன். போகும்போதே நான் யோசனையாகவே சென்றேன். என்ன அக்கா யோசனையாகவே இருக்கீங்க? இல்ல 10 தடவைக்கு மேல ஒன்னா இருந்திருக்கோன்னு சொல்ற. ஆனா ஏன் இன்னும் உண்டாகல தெரியலையே அக்கா? என் தம்பி எவ்வளவு நேரம் எடுத்துப்பான்? 20 நிமிஷம். என்ன 20 நிமிஷம் தானா என்று ஒரு மாதிரியாக நான் பார்த்தால் உனக்கு அது ஓகேவா? எனக்கு ஓகேதான் அக்கா. சிறிது நேரத்திற்குப் பிறகு மாமா எவ்வளவு நேரம் என்று தயக்கத்துடன் கேட்டாள். உங்க மாமா குறைந்தது 3 மணி நேரம். முடியலன்னு சொன்னா கூட விடமாட்டாரு. என்ன அக்கா நீ சொல்றீங்க? அவ்வளவு நேரம் எப்படி? சரி, ரேஷன் கடையில் லேட் ஆகும் போல இருக்கு. ஸ்கூல்ல இருந்து என் பையன் வந்துருவான். அவன் வீட்ல யாரும் இல்லைன்னா பயப்படுவான். நான் கடையில இருக்கேன். நீ வீட்டுக்கு போய் அவனை பார்த்துக்கோ என்றேன். சரி அக்கா என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினாள். பிரியா போனதும் ஆட்டோவில் வீட்டுக்கு வந்தான்.
அவன் வந்ததும் உணவு கொடுத்தால் சித்தி தூக்கம் வருது என்று கூற அவனைத் தூங்க வைத்தாள். பிறகு கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அக்காதான் என்று நினைத்துக்கொண்டு கதவைத் திறந்தாள். ஆனால் அருண் வாசலில் நின்று கொண்டிருந்தான். தலையில் அடிபட்டு கட்டு போட்டிருந்தான். மாமா என்னாச்சு என்று பிரியா பதட்டத்துடன் கேட்க, நீ எப்ப வந்த பெரியா? காலையில்தான் மாமா. விக்கி காலையில் பேசியதை எல்லாம் அருணிடம் கூறினாள். பரவாயில்லை பிரியா, எத்தனை மாசம் வேண்டுமானாலும் இங்க தங்கிக்கோ. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அருண் உள்ளே வர சற்று தடுமாறினான். அப்போது பிரியா அவன் கைகளை பிடித்து அவள் தோளில் போட்டுக்கொண்டு அருணை உள்ளே அழைத்து வந்தாள். அப்போது இருவருக்கும் நெருக்கம் அதிகரித்தது. அந்த நேரத்தில் அவளின் வாசம், தலையில் வைத்திருந்த மல்லிகை பூ ரவிக்கையின் வாசம் அருணை ஏதோ செய்யத் தொடங்கியது. அப்போது தடுமாறுவது போல் நடித்து அவள் இடுப்பை இறுகப் பற்றிக் கொள்ள, மாமா என்று சொத்தத்துடன் அவன் கைகளை அவள் விலக்கி நகர்ந்தால் அவள் மனது படபடக்கத் தொடங்கியது. மூச்சுக்காற்றின் வேகம் அதிகரித்தது. தப்பா எடுத்துக்காத பெரியா, நான் தடுமாறிவிட்டேன். அவன் அவள் உடலை தலை முதல் கால் வரை பார்த்தபடி ரசித்தான். அவன் கண்கள் பார்க்கும்போது அவளது உடல் சிவந்து படபடக்கத் தொடங்கியது. தண்ணீர் கொண்டு வா பிரியா என்று அருண் கூற அவள் சமையலறைக்குச் சென்றாள். அப்போது அவளுடைய அழகைப் பார்த்து இறங்கிய போனான். இத்தனை நாட்களாக நம் பொண்டாட்டிதான் அழகு என்று நினைத்திருந்தோம். இப்போது பிரியாவை பார்த்தபோது அவனால் வார்த்தையால் சொல்ல முடியவில்லை. மேலும் அவள் மாமா என்று கூப்பிடும்போது அருணின் மனதை ஏதோ செய்யத் தொடங்கியது. ஏனென்றால் அவனை மாமா என்று யாரும் கூப்பிட்டதில்லை. தமிழ்நாட்டில் கெடுக்கும் அப்படி ஒரு போதை தரக்கூடிய வார்த்தை. அவள் தண்ணீர் கொண்டு வந்து இந்தாங்க மாமா என்று நீட்டினாள். அப்போது அவன் மீண்டும் அவள் கைகளை இறுகப் பிடித்து தண்ணீரை வாங்கினான். அவள் கூச்சத்தில் நடுங்கி உடல் வியர்க்கத் தொடங்கியது. அருணின் கண்பார்வை பிரியாவின் உடலை விட்டு விலகவில்லை. தனிமையில் இருக்கோமே, மாமா ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது என்று பயமும் பதட்டமும் பிரியாவுக்கு வந்து கொண்டே இருந்தது. அக்கா வேலை இல்லையே என்று மனது படபடக்க ஆரம்பித்தது. அந்த தருணத்தில் செருப்பின் சத்தம் கேட்டது. நீங்க எப்ப வந்தீங்க என்ற குரல். ஐயோ, தலையில என்ன ஆச்சு என்று நான் பதட்டம் அடைந்தால், ஆபீஸ் வேலையா வெளியில போயிருந்தேன். அப்போ கீழே விழுந்து விட்டேன். அடி சின்னதுதான், கட்டுதான் பெரியது. சரி, காபி போட்டு கொடுக்கட்டுமா? தலை ரொம்ப வலிக்குதா? இல்லை மீனா, இப்பதான் சுடுதண்ணீர் குடிச்சேன். சரி, போய் ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு பிரியா பக்கத்தில் திரும்பினேன். அவள் வியர்வை நிறைந்த பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தாள். நீ ஏன் இப்படி நிக்கிற? ஏன் இப்படி வேர்க்குது? ஒன்றுமில்லை அக்கா என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் சென்றாள். பிரியாவுக்கு பயம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. 3 மாத காலம் தனிமையில் எப்படி இங்கே இருப்பது? மாமா செய்வதை எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு என்று யோசனையாகவே இருந்தாள். இரவு வேளை அனைவரும் சாப்பிட்டுவிட்டு படுத்தார்கள். புது இடம் என்பதால் பிரியாவுக்கு தூக்கம் வரவில்லை. எழுந்து பார்த்தால் அறையின் கதவு சாத்தப்பட்டிருந்தது. இருவரும் தூங்கியிருப்பார்கள் என்று நினைத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு கிளம்பினாள். படிக்கட்டுகள் ஏறும் இடத்தில் முணுமுணு பேச்சின் சத்தம் கேட்டது. சிறிது கணம் அப்படியே நின்றுவிட்டாள். மாமாவும் அக்காவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பிரியாவின் மனதிற்குள் தோன்றியது. என்னங்க, சீக்கிரம் முடிங்க, போகலாம் என்று நான் கூறினேன். மென்மையான சங்கீத ராகம் நான் பாடிக்கொண்டிருந்தேன். அதைக் கேட்ட பிரியாவுக்கு பதட்டமும் ஒருவித ஆசையும் எழுந்தது. அவள் மெல்லச் சத்தமில்லாமல் படியேறினாள். அப்போது என் உள்ளாடை பறந்து வந்து பிரியாவின் பக்கத்தில் விழுந்தது. அதைப் பார்த்த பிரியா அதிர்ந்து போனாள். மேலும் பிரியாவுக்கு இருவரையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருந்தது. சிறிதும் தாமதிக்காமல் படிக்கட்டில் ஏறினாள். அவர்களைப் பார்த்தபோது முறையான சங்கீத ராகம் மூச்சுமுட்ட பாடிக்கொண்டிருந்தேன். அதை அழகாக கேட்டுக்கொண்டு அருண் கலைப்பார என்னை ரசித்தவாறு பார்த்து கொண்டே இருந்தான்.
இருவரையும் பார்த்த பிரியாவுக்கு அக்காவைப் போல் ராகம் பாட வேண்டும் என்று தோன்றியது. அவர்கள் பார்த்துவிட்டால் என்ன செய்வது என்று பயந்து கொண்டு கீழே இறங்கி வந்து படுத்துக்கொண்டாள். அன்று இரவு பிரியாவுக்கு தூக்கம் வரவில்லை. தனிமை மற்றும் அவள் பார்த்த சம்பவம் பிரியாவை ஏதோ செய்யத் தொடங்கியது. மறுநாள் காலை அருண் ஆபீஸுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான். அப்போது என் போனிற்கு என் அப்பா அழைத்திருந்தார். அம்மா படுக்கையில் இருந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் என்று என் அப்பா கூற நான் பதட்டம் அடைந்து அருணிடம் வந்து, என்னங்க அம்மா கீழே விழுந்துட்டாங்களா? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, நான் உடனே போகணும் என்று கூறினேன். சாயங்காலம் பையன் வேற ஸ்கூலை முடிச்சிட்டு வருவான். என்ன பண்றது? யார் பார்த்துக்கிறது? அதான் பிரியா இருக்கா. பார்த்துப்பா என்று பதட்டத்துடன் அப்படியே கிளம்பிவிட்டேன். அருண் ஆபீஸுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தவன் இதோடு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அருண் ஆபீஸுக்கு கிளம்பினான். அப்போது அவனுக்கு பிரியாவின் யோசனையாகவே இருந்தது. பிரியா தனிமையில் இருக்கிறாள். நாமும் அவளுடன் இருந்தால் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து வீடு திரும்பினான். கதவு தட்டும் சத்தம் கேட்டது. பிரியாவுக்கு பணபணப்பு அதிகமானது. யாராக இருக்கும்? ஒருவேளை மாமாவாக இருந்தால் தனிமையில் வேற இருக்குமே. பயத்தில் வியர்வை துளி ரவிக்கையே நனைக்கச் செய்தது. பதட்டத்துடன் கதவைத் திறந்தாள். வெளியே அருண் நின்று கொண்டிருந்தான். பிரியா எதுவும் பேசாமல் பதட்டத்தில் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தாள். எனக்கு ரொம்ப தலை வலிக்குது பிரியா. அதான் லீவ் போட்டேன். கொஞ்சம் சுடுதண்ணீர் கொண்டு வா என்று அருண் கேட்க சமையலறையில் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாள். அருண் தண்ணீர் குடிக்கும்போது இரும்பு போல் நடித்தான். அப்போது பிரியா அவன் தலையை தட்டச் சட்டென்று அவள் கையை விடாமல் பிடித்தவாறு இருந்தான். பிரியா கையை இழுத்துக்கொண்டு அருணிடமிருந்து விலகி அறைக்குள் சென்றாள். அருண் நேரத்தை வீணாக்காமல் அறைக்குச் சென்றான். பிரியா ஜன்னல் ஓரமாக பணபணப்புடன் நின்று கொண்டிருந்தாள். அவன் கைகள் அவள் இடுப்பிற்கு வந்தது. அவளுக்கு கூச்சம் அதிகரிக்க அருண் அவளை இறுகப் பிடித்துக் கொண்டு, அவள் காதோரமாக உன்னைப் போல் ஒரு அழகியை பார்த்ததில்லை. இப்படி ஒரு அழகு. உன் அழகில் நான் சொக்கிப் போகிறேன். விக்கி உன்னைச் சரியா கவனிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். உன் அழகு அப்படியே இருக்கிறது என்று அருண் கூற பிரியா மனதிற்குள் அவன் சொன்னது ஒரு விதத்தில் சரிதான் என்று நினைத்துக் கொண்டாள். அதனால் அவன் கையைத் தள்ள அவளுக்கு மனமில்லை. இந்த நாளை எனக்கான நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் அழகை எனக்கு கொடு பிரியா என்று அவனது நெருக்கம் அதிகரிக்க பிரியா மாமா என்று அவன் தோளில் தலை சாய்ந்தாள். அவனது இதழ் அவளது காதில் விளையாடத் தொடங்கியது. அவன் செய்கின்ற விளையாட்டில் பிரியாவுக்கு ஆசைகள் எழத் தொடங்கியது. அருணுக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அவன் தேவைகளுக்கு அழகாக வழி கொடுத்தாள். ஒரு கட்டத்தில் இருவரும் கட்டிலில் விழுந்தார்கள். அருணுடைய காதில் மாமா மாமா என்ற சத்தம் மட்டும் அதிகரித்துக் கொண்டே இருந்ததை அறிந்தான். இந்தச் சத்தம் அறை முழுக்க நிரம்பியது. நான் பாடிய சங்கீத ராகத்தை பிரியாவும் பாடத் தொடங்கினாள். அருண் இந்த ராகம் புதுமையாக இருக்கிறது என்று விடாமல் கேட்டான். இருவரும் வியர்வை என்னும் கடலில் மூழ்கியிருந்தார்கள். பல மணி நேரம் ஆட்டத்திற்குப் பிறகு இருவரும் போட்ட சண்டைக்கு பிரியாவுக்கு விடை கிடைத்தது. அப்படியே களைப்பில் இருவரும் உறங்கினார்கள். சாயங்கால வேளை களைப்பில் எழுந்து உடைகளை அணிந்தார்கள். ஆமா என்று கண்கள் கலங்க பார்த்தாள். பிரியா என்று அவள் கண்ணீரைத் துடைத்து மார்போடு அணைத்துக் கொண்டான். ஏதோ எனக்கு மாற்றம் தெரிகிறது மாமா என்று சொல்லி இருக்க கட்டிக்கொண்டால் நான் சற்று நேரத்தில் வந்துவிடுவேன் என்று அருண் கூற, நான் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டேன் மாமா. சரி, நான் வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வருகிறேன் என்று கூறிவிட்டு அருண் கிளம்பினான். சில மணி நேரத்திற்குப் பிறகு நான் வந்தேன். எதுவும் நடக்காதது போல் பிரியா நடந்து கொண்டாள். வெளியில் சென்ற அருண் கொஞ்சம் தாமதமாக வந்தான். அவனிடம் எந்த ஒரு மாற்றமும் தெரியவில்லை.
நாட்கள் அப்படியே நகர்ந்தது. நான் குளிக்கும்போது மாடிக்கு துணி காய வைக்கச் செல்லும்போது இருவரும் பேசிக்கொள்வார்கள். பிரியா அருணிடம் ஆமா உங்க கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. அன்னைக்கு என்கிட்ட போட்ட சண்டே அடடா சொல்ல வார்த்தையே இல்லை. என்னை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டீர்கள். அதை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். திரும்ப எப்ப அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று தவித்துக் கொண்டிருக்கேன் மாமா. எதுக்கும் அவசரப்படாத. தப்பு பண்ணும்போது அவசரப்பட்டால் மாட்டிப்போம். ஆசைகளை தள்ளிப்போடு. ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும். அவசரம் வேண்டாம் என்று சொல்லி அணைத்துக் கொண்டான். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் அருணிடம் என்னங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து அம்மாவை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும். நீங்க கூட வரீங்களா? எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் கிடைக்குது. நீ போயிட்டு வா என்று அருண் கூறினான். பிரியாவை கூட்டிட்டு போலாம்னு பார்த்தா அவளை யாருக்கும் பிடிக்காது. சரிங்க நான் மட்டும் போயிட்டு வரேன். பையனை பார்த்துக்கோங்க என்று கூறினேன். அதற்கு அருண் வருணையும் கூட்டிச் செல். அவன் பாட்டியை பார்த்த மாதிரி இருக்கும். சரி என்று வருணையும் கூட்டிச் சென்றேன். இருவரும் கிளம்பியவுடன் கதவை தாளிட்டு இருவருக்கும் இருந்த பல நாள் ஆசை வெளிவந்தது. அருண் பிரியாவை இறுகக் கட்டிக்கொண்டான். மாமா என்ற அவளது மென்மையான குரல் அருணை எழுப்பச் செய்தது. இருவரும் கட்டிக்கொண்டபடி அறைக்கு நகர்ந்து சென்றனர். அந்த தருணத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. இருவருடைய மனதும் படபடக்கத் தொடங்கியது. யார் என்று பிரியா கேட்க நான் ஆகஸ்ட் இருக்க வேண்டும் என்று கதவு தட்டும் சத்தத்தை வைத்து புரிந்து கொண்டான். நீ பாத்ரூமுக்கு குளிக்கப் போ என்று பிரியாவை அனுப்பி வைத்துவிட்டு அவன் எதுவும் நடக்காதது போல் கதவை திறந்தான். வெளியே நான். என்ன சீக்கிரமா வந்துட்ட? ஆமா டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. என்னை வீட்டுக்கு வரவேண்டாம். தேவையில்லாமல் அலைச்சல். நான் பாத்துக்கிறேன்னு அப்பா சொன்னாரு. அதான் வந்துட்டேன். எங்க பிரியா? குளிக்கிறா. எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரவில்லை. இப்படியே நாட்கள் நகர்ந்தது. ஒரு நாள் பிரியா மாடியில் வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தாள். பிரியாவின் கண்களில் ஏதோ தவறு செய்ததைப் போல் பயந்தாள். அதை பார்த்த எனக்கு சந்தேகம் வந்தது. பிரியா பதட்டத்துடன் ஹாலில் அமர்ந்தாள். நான் அவள் அருகில் சென்று என்ன ஒரு மாதிரியா இருக்க, என்ன ஆச்சு என்று கேட்டேன். பிரியாவின் பதட்டம் அதிகமானது. அக்கா நான் கர்ப்பமாயிருக்கேன். சரி இது எப்படி? என்ன அக்கா இப்படி கேக்குறீங்க? என் தம்பி இருக்கிற வரைக்கும் நீ கர்ப்பமா இல்ல, இப்ப எப்படி பிரியா என்று கேட்க அக்கா என்னை மன்னிச்சிடுங்க, மாமாவால்தான் நான் கர்ப்பமானேன். அதைக் கேட்டதும் எனக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. சற்று நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தேன். எப்படி இது நடந்துச்சு? நீங்க அத்தையை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கல்ல, அப்ப நடந்துச்சு அக்கா. நான் மாமா கூட இருந்த நாளிலிருந்து ஒரு முழுமையான பெண்ணா உணர்றேன். அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்கா. உங்க தம்பி கூட இப்படி இருந்தது இல்ல, என்னடி பேசுற? இது அசிங்கமா தெரியல. என்னை பொறுத்தவரைக்கும் நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தெரியல. உங்க தம்பியை பத்தி சில விஷயம் எல்லாம் முழுசா உங்ககிட்ட சொல்லல. என்ன என்று நான் கேட்க உங்க தம்பியால என்னை சந்தோஷமா வச்சுக்க முடியல. அவருக்கு டிரான்ஸ்பர் எல்லாம் வரல. அவர்தான் டிரான்ஸ்பர் கேட்டு வாங்கிட்டு போயிருக்காரு. அதனால்தான் அவர் ஊருக்கு போகும்போது நான் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை. நீ என்ன காரணம் சொன்னாலும் நீ செஞ்சது தப்புதான். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா. என் தம்பிக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் பிரியா போகக்கூடாது என்று ஒரே முடிவாக இருந்தாள். அன்று சாயங்காலம் அருண் வீட்டுக்கு வந்தான். நான் கடுமையாக கோபம் அடைந்தேன். அருண் பேசாமல் அமைதியாகவே இருந்தான். நான் உன்னுடன் இருந்த நாட்களும் பிரியாவுடன் இருந்த நாட்களும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நாம் மூவரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று அருண் கூறினான். அருண் சொன்னது எனக்கு பிடித்திருந்தது.
அவனுக்கு மூவரும் ஒன்றாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்த்தால் என் தம்பி வந்தால் அவனுக்கு என்ன பதில் சொல்வது? அது விக்கி வரும்போது பார்த்துக்கலாம் மீனா என்று அருண் கூற விக்கி திரும்ப வரமாட்டான் அக்கா எனக்குத் தெரியும். நாம் மூவரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று பிரியாவும் கூறினாள். அப்போது பிரியாவின் கைவிரல்கள் என் உடலை உரசத் தொடங்கியது. அப்போது என் முகம் மாறியது. ரோர்புறம் மீனா என்று அருண் அருகில் வந்து இருவரையும் மார்போடு அணைத்துக் கொண்டான். இருவரது முகமும் அருணின் மார்பில் புதைந்தது. அருண் முதலில் பிரியாவின் உதவியால் மாவட்டத் தொடங்கினான். மிக பக்குவமாக அருண் மாவை அரைத்த சில மணி நேரத்தில் அவன் உடம்பு சோர்வடையத் தொடங்கியது. அவனுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் நான் சேர்ந்து கொண்டு மாவினை அள்ளிக் கொடுக்க அறை முழுவதும் மாவு அரைக்கும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. பல மணி நேரம் பலமுறை மாவு அரைத்தார்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுபோன்ற கதைகளை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். இதுபோன்ற சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்டில் பகிருங்கள். நன்றி.